guys, welcome to Anji Gomu Blogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேப்சிகம் பன்னீர் டொமேட்டோ கொஜ்ஜு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இப்போ கேப்சிகம் பன்னீர் டொமேட்டோ கொஜ்ஜு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அதில் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்த அப்புறம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், பூண்டை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீளமாக கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே தக்காளி நல்லா ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்னதாக குட்டி குட்டிஸாக. ஸோ அது சேர்த்துக்கலாம். கேப்சிகம் பன்னீர் டொமேட்டோ கொஜ்ஜு எதுக்கு சாப்பிட்லான்னா ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், நல்லா வெந்து வரட்டும். 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வேகும். ஸோ அதனால் உப்பு போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம். ஓகேவா? வெந்தப்புறம் வரேன். ஸோ பாருங்கள் கைஸ், இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ இது கூட நம்ம வீட்டில் செஞ்ச சாம்பார் பவுட்ரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா காரப்பொடி நல்லா சேர்ந்து மசாலா பவுடர். ஸோ இதுக்குள்ளே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் நான் கொஞ்சம் தண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் தண்ணி கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். கைஸ், இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த அப்புறம் நம்ம ஹீரோவை இறக்கலாமா? தட் இஸ் பன்னீர். பன்னீரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் கைஸ், பன்னீரை சேர்த்து லைட்டாக மைல்டாக மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா பன்னீர் உடஞ்சிடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், பன்னீர் சேர்த்த அப்புறம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நல்லா பன்னீர் வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ நம்ம கேப்சிகம் பன்னீர் டொமேட்டோ கொஜ்ஜு ரெடி. ஸோ வாங்க சாப்பிட்லாம். நம்ம இது ரைஸ் கூட சாப்பிட்லாம், தோசை சப்பாத்தி எது கூட வச்சு வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். நாமும் இன்றைக்கி டின்னர் தான் சாப்பிட போகிறோம், ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க டேஸ்ட் பார்த்துடலாம். பாருங்கள், இப்படி தான் இருக்குது. பாருங்கள், ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிடுவோம். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. இப்படி தான் இருக்குது.